அரை மணி நேரம் ஆச்சு, இன்னுமா அப்பா அமிர்தாஞ்சனம் தேய்ச்சிட்டு இருக்காரு? லிங் 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 லிங். ஹலோ ஹலோ தம்பி, அப்பா இல்லையா? அப்பா முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காரு. அப்பாவுக்கு இந்த பொண்ணை அறிமுகப்படுத்தலான்னு வந்தேன். அப்பாவுக்கு அறிமுகப்படுத்தினா, தம்பிக்கு அறிமுகப்படுத்தினா எல்லாம் ஒண்ணுதான், வேற ஒண்ணு இல்ல. இந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை இது ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கும். கிளிங் லிங் லிங் கிளிங் லிங் லிங் கிளிங் லிங் லிங். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னாலும் கேட்கும். ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்க. இந்தாங்க பொண்ணோட அட்ரஸ். எப்ப வேணாலும் சந்திக்கலாம். நான் வரட்டுமா? வரேங்க. பாய். யாருடா போன் எடுத்து கீழே வச்சது? போனா நான் இல்லம்மா, எனக்கு தெரியாதுமா. சரியா போய். அப்பா எங்கடா? அப்பா 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 பார்க்க தான் நான் இங்க வந்தேம்மா. அப்பாவை பார்க்க வந்தியா? சரி சரி, உன் சீட்டுக்கு போ. யாருமே இல்ல, வா வா. நில்லுங்க. நீங்க ஒரு மனுஷனா? அருணகிரிநாதரையும் வால்மீகி உதாரணம் காட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? உங்களால் இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட கஷ்ட நஷ்டத்தை கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட கீழ்த்தரமான காரியத்தை செஞ்சிட்டு இருப்பீங்களா? இதோ பாருங்க, இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நீங்க ஆபீஸுக்கு போக வேண்டாம். ஆபீஸுக்கு போக வேண்டாமா? இனிமே நான் உனக்கு அடிமையா இருக்க தயாரா இல்ல. இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போறேன். என்னங்க, நான் சொல்றேன், நில்லுங்க. ஜோதி 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 ஜோதி, மாட்டேம்மா, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உன்னை விட்டுட்டு நிச்சயமா போகவே மாட்டேம்மா, போகவே மாட்டேன். அது ரொம்ப ஊர்வசி மேனகாத. டேய், ஏடா வண்டி எடுத்துட்ட? டேய், நடமாடும் பூக்கடடா. ஏய் மிஸ்டர், எதுக்காக வண்டியை நிறுத்திட்டு எங்க பின்னாடி வரீங்க? அதானே. நாங்க ஒண்ணு உங்க பின்னாடி வரல. எங்க வண்டியில பிரேக் பிடிக்குதான்னு பார்த்தோம். நல்லாவே பிடிக்குது. என்னடா கப்புனு பிடிக்குது. இப்படி பிடிக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்னையா உடன் சவுறீங்க? எங்களை பார்த்து அசந்து நீங்க தான் வண்டியை நிறுத்துனீங்க. உங்களை பார்த்து நாங்க அசந்து போய் நிக்கிறதுக்கு நீங்க என்ன பத்மினியா, ஜெயலலிதாவா, சரோஜா தேவியா? நீங்க தான் எங்களை பார்த்து அசந்து போய் நின்ட்டீங்க. நாங்க அசந்து நிக்கிற அளவுக்கு நீங்க ஒண்ணு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி இல்ல. ஏண்டி அவங்க கிட்ட வீணா வம்புக்கு போற? நானா? இவங்க தாண்டி வம்புக்கு இழுக்கிறாங்க. இந்த 3 பேர்ல இவளுக்கு தாண்ட வாய் நீளம். முதல்ல இவளை அடக்கணும். டேய், பொண்ணுங்கன்னா பேயே இறங்கும். கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கடா. அப்போ இறக்கப்படுவோங்கிற? ஆமாண்டா. ஓகே, இறக்கப்பட்டுருவோம். மேடம், உங்க நட்டமாட்டும் பூக்கட்டைக்கு என்னாச்சு? அட போயா, அத பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வாங்கடி. இந்த ரோஸ் தான் ரொம்ப சிலுத்துக்கிறா. இவளை கவனிக்க நேரத்துல கவனிச்சுக்கிறேன். ஷாஜகான் பாட்டா. போடா.
ஏண்டி எதுக்குடி அவங்க மேல இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுற? அவங்கள பார்த்தா பணக்கார பசங்க மாதிரி தெரியுது. அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணு இல்ல, அவங்கள அப்படியே லவ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலான்னு. ஏண்டி லவ்க்கு இப்படி அல அலையிற? அதுக்கு இல்லடி, அந்த பாவி ஜெயில இருந்து வந்தா நம்மள எல்லாம் பழி வாங்கிடுவான். நீ சொல்றது கரெக்ட் தான். ஒருவேளை அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா ஏன் கவர் பண்ணா போகுது. ஓகே வாங்கடி. முதலாளி, மறுபடியும் நீங்க ஆபீஸுக்கு வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஒரே நாள்ல உங்க பதவி பறிபோனதும் என்னால தாங்கிக்க முடியல. உங்க நிலைமை 3D சினிமா படம் மாதிரி ஆகி போச்சு. கண்ணுக்கிட்ட வர்ற மாதிரி வருது, ஆனா வர மாட்டேங்குது. நீ குடிச்சிருக்கியா? ராஸ்கல், நீ குடிச்சிருக்கியா? படவா, நீ குடிச்சிருக்கியா? அதுக்காக ஏன் இப்படி திட்டுறீங்க? டேய், நீ குடிச்சதுக்காக நான் திட்டடா, எனக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வரலையே, அதுக்காக திட்டுறேன். ஆஹா, எப்பேற்பட்ட முதலாளி! உங்களுக்கு நான் வாங்காம வருவேனா? இந்த பழம் பொழிக்கும். என்ன பாட்டுலாம் பழமா இருக்கு? பாப்பா பாட்டு. நீ படிக்கலையா? சீச்சி இந்த பழம் பொழிக்கும். வர்றேன். பெரிய தொல்லையா போச்சு. கை விட்டு போயிட்டானே, இது என்ன பொழப்பு? இதுக்கு பதிலா சாகலாம் போல் இருக்கு. அப்பா, நாங்களே ரொம்ப சாரின்னு சொல்றீங்களே, உங்களுக்காக என் உயிரே கொடுப்பேன். நீ உயிரை கொடுக்க மாட்டான்டா, மேக்ஸிமம் ஒரு சின்ன உதவி செய்யணும். செய்வியா? என்னப்பா செய்யணும் சொல்லுங்க. நிஜமாவே செய்வியா? சத்தியமா செய்யறப்பா. டேய், என் மனசு கிடந்து ரொம்ப சஞ்சலப்படுது. அந்த சஞ்சலத்தை போக்கணும்னா ஒரு 1/4 பாட்டில் பிராந்தி வாங்கிட்டு வரியா? ஏப்பா, குடிக்கிறது தப்பு இல்லையா? டேய், குடிக்கிறது தப்புன்னு யாரா சொன்னா? சுகம்னு ஒண்ணு இருக்கே, அது இதுல தாண்டா இருக்கு. சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கே, அதுவும் இதுல தாண்டா இருக்கு. டேய், இதெல்லாம் சொன்னா புரியாதுடா, அனுபவிச்சு பார்த்தா தாண்டா தெரியும். டேய், போய் சீக்கிரமா வாங்கிட்டு வாடா. வாங்கிட்டு வரப்பா. இந்த 1/2 பாட்டில் பிராந்தி கொடுங்க. நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எப்படி மாமா? ஆனா சீக்கிரமா வாங்க. இங்கிலாந்துல பிறந்தது, இது இத்தாலியில பிறந்தது, இது அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு கிராஸ்ல பிறந்தது. இதுதான் ஜெயிக்கும். காருக்கு தண்ணி கட்டணும் எங்க? மாமா சீக்கிரமா வாங்க. இந்தா, இத நீ ஊத்திக்க, இத காருக்கு ஊத்துறேன். ஆமா, ஊருகா இருக்குல்ல, தொட்டு நக்கிக்க. போதையில ஒண்ணும் தெரியாதுடா. இந்த பாரு, திருக்குறள் புத்தகம் கைமா வர்றான். அட பாவி, சதா பாட்டில் கைமா அலையறிய. நம்ம குடும்பத்துக்கு ஒரு என்னடா வருது? அட பாவி, எப்ப பார்த்தாலும் ரேசு புஸ்தகம் கைமா அலைஞ்சிட்டு இருக்கியே, நம்ம குடும்ப கௌரவம் என்னடா ஆகுறது? ஏண்டா, சதா பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கியே, நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுது? கரெக்ட், நீ குடிகாரன் ஆயிட்ட, இவன் பொம்பளை பொறுக்கி ஆயிட்டான். குடிச்சா உடம்பு கிடும், பொம்பளை பின்னால போனா பேர் கிடும். இது அப்படி இல்ல, வியாபாரம். என்னடா சொல்ற? அன்னைக்கு அப்பா 5000 ரூபாய் கட்ட சொன்னாருல்ல, அது கோவிந்தா. நான் 500 ரூபாய் கட்டினேன், அதுக்கு 5000 ரூபாய் அடிச்சேன். இன்னைக்கு 5000 ரூபாய் கட்ட போறேன், அது என்ன ஆகும் தெரியுமா? கோவிந்தா ஆகும். அட அது இல்ல மாமா, ஐயா இன்னைக்கு பெரிய அளவுல ஜாக்பாட் அடிக்க போறாரு. நீங்க எல்லாம் வந்து என்ன கெஞ்ச போறீங்க. அடாடாடாடா, உங்க அப்பா நல்லா ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. எங்க மிஸ் ஆயிருங்களோன்னு பார்த்தேன். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கீங்க. இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு நிகர் உங்க அப்பா தான். அவர் போடாத தண்ணியா, பார்க்காத பொம்பளையா, ஆடாத ரேசா. மாமா மாப்பிள, முதல்ல நிர்வாகம் எங்க அப்பாவையே மிஞ்சி காட்டுறோமா இல்லையான்னு பாருங்க. டேய், தண்ணி வண்டி வண்டி ஏறா. இந்த பிடிச்சுக்க. போடா, சீக்கிரம். என்ன வண்டி ஆடுது? வண்டி பின்னால போகுமாப்பா? முன்னாலதான் போகுது. பின்னால போகுமாப்பா? இப்படியே கண்டினியூ பண்ண ஆக்சிடென்ட் நடக்காது. என்னடா பண்ணி சைக்கிள் ஓட்டிட்டு வருது? பின்னாடி பண்றாங்க போல. நிறுத்தி ஐயா, பிரேக் பிடிக்கல, நிறுத்தியா? ஐயா, யோ பிரமாணி கைதா, நிறுத்தி ஐயா. நீயா? நானேதான். இத்தனை நாளா முன்னால போட்டு காசு வாங்குவேன், இன்னைக்கு பின்னால போட்டு காசு வாங்குறியா? சத்தியமா நான் இப்ப தெரிஞ்சு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க வேணும்னே இடிச்சீங்க. மரியாதையா காசை கொடுத்துருங்க. இது வாடகை சைக்கிள். யோ, நாங்க என்ன வேணுட்டு வந்து மோதனமா? அப்ப நான் வேணும்னு வந்து மோதனா? ஐயா,
ஐயா நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க. கார்மனால சைக்கிள் கொண்டு வந்து போட்டு இவர் காசு வாங்கினாரா இல்லையான்னு கேளுங்க. குஷ் வந்திருக்கான். ஊதுவோமா? ஊதி பாக்குறதுக்கு இது என்ன நாதசுரமா? யோ உண்மையை சொல்லு, அன்னைக்கு இதே மாதிரி தானே போட்டு காசு வாங்கினேன். அன்னைக்கு என்னமோ நான் தாங்க சைக்கிள் போட்டேன். ஆனா இன்னைக்கு இவங்க தான் வந்து மோதினாங்க. பார்ட்டிகளா பொதுமக்களே, இப்படிப்பட்டவன் சும்மா விடலாமா? இவனுக்கு இதே பாப்பா போச்சா? என்னம்மா புது பொண்ணுங்களா, வசதிகள்லாம் எப்படி? ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. இங்க ஒரு குறையும் இல்லைங்க. ஆனா சில விஷயத்துலதான் அத்தை ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. எந்த விஷயத்துல அத்தை ஒத்து போக மாட்டேன்றாங்க? நாங்கெல்லாம் காஷ்மீர் போகணும்னு சொன்னோம். அத்தை பட்டுன்னு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நியாயம் தானம்மா. நம்ம ஊர்லயே கோயில் குளம் பார்க்க வேண்டியது எத்தனை இருக்கு. என்னது கோவில் குளமா? ஏங்க உங்க வயசையே வச்சு பேசுறீங்களே, எங்க வயசையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்தாமா சொல்றேன். நம்ம வீட்டுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்க, அத போய் கும்பிட்டு வாங்க. அப்பதான் நாம எல்லாரும் நல்லா இருப்போம். ஐயே அத்தையே பரவாயில்ல போல இருக்கே. ஆமாண்டி. ஐயா பெரியவரே, உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க. என்னது போய்கிட்டே இருங்கவா? என்னங்கடி, யாருகிட்ட என்ன பேசணுங்கிறதே இல்லையா? இப்ப சொல்றேன். அவர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருங்க. இப்ப வந்துடுறேன். என்னடி இது? இந்த வீட்ல அவருக்கு எல்லா உரிமையும் இருக்காமே. அப்படின்னா அதை தாண்டி நானும் ஆழமா யோசிக்கிறேன். இந்த முத்தாளமா இருக்காளே ரொம்ப சக்தி வாய்ந்தவா. நம்பினவங்களை கைவிட மாட்டா. அதே மாதிரி யாராவது ஏதாவது தப்பு பண்ணா அவங்கள தண்டிக்காமலும் விட மாட்டா. ஏத்த போய் சொன்னா கூட தண்டிச்சிடுவாளா? ஆமாம்மா. அப்படி ஏதாவது உங்க அனுபவத்துல நடந்ததா? ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, கோவில் சம்பந்தமா குருக்கள் உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணுமா? அதோ அங்க இருக்காரு, உங்களை வர சொன்னாரு. இதோ வந்துடுறேன். சகோதரிகளே, சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கோம். நீங்க இப்படியே சௌக்கியமா இருக்கணும்னா உங்களை வெளிநாடு அனுப்புறதுக்காக செலவு பண்ண 5 லட்சம் ரூபாய மரியாதையா திருப்பி கொடுத்துருங்க. குடுக்கலன்னா நீ அக்கா தங்கச்சின்னு பொய் சொல்லி சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே, அது உங்க மாமியாட்ட சொல்லட்டுமா? நீங்க என்ன மிரட்டினாலும் சரி, எங்க கிட்ட பணம் இல்ல. பணம் இல்லைன்னா பரவாயில்ல, கழுத்துல இருக்க நெக்லஸ கழட்டி கொடுங்க. எங்க உயிரே போனாலும் சரி, எங்களுக்கு வாழ்வு கொடுத்த வீட்டுக்கு நாங்க துரோகம் செய்ய மாட்டோம். ஓ, நீங்க இப்படி விசுவாசமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா எனக்கு சேர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணாம விட மாட்டேன். நான் இனிமே உங்களை தேடி வர மாட்டேன், பணம் என்ன தேடி வரணும். ஜீவா, நியாயமா பார்த்தா நாம ஏதாவது உனக்கு கொடுக்கணும்டி. ஏன்னா ஒரு காலத்துல நம்மள ஆதரிச்சவனாச்சே. யோசிப்போண்டி. சரி அத்தை வராங்க. என்னத்த குரூப்ல பாத்துட்டீங்களா? பார்க்க வேண்டியதை பார்த்துட்டேன், கேட்க வேண்டியதை அட்டோட பார்த்தா நான் தீந்தேன். இதை கொண்டு போய் உன் ரூம்ல வச்சு சின்ன கிளாஸ்ல நிறைய ஊத்தி கொக்கோ கோலா மாதிரி கொண்டு வா, நான் மெதுவா குடிச்சுக்கிறேன். டேய் சீக்கிரம் வாடா. சரிங்க டாடி. சுகம்னு ஒண்ணு இருக்கே, அது இதுல தாண்டா இருக்கு. சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கே, அதுவும் இதுல தாண்டா இருக்கு. டேய் இதெல்லாம் சொன்னா புரியாதுடா, அனுபவிச்சு பார்த்தா தாண்டா தெரியும். நம்ம தம்பி பாண்டியனை பார்க்க கூடாத இடத்துல பார்த்தேன். பார்க்க கூடாதுமா. ஒயின் ஷாப்ல இருந்து பிராண்டி வாங்கிட்டு வந்துச்சு. ஜவ்வாது மேடையிட்டு சக்கரைய பந்தலிட்டு செவ்வாழை காலெடுத்து ஜவ்வாரி மேடையிட்டு என்ன தைரியம் இருந்தா அந்த காரியத்தை செய்வேன்.
எந்த கொடுமை இந்த வீட்டுக்குள்ள நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு வருதுன்னா எனக்கு அப்படி ஒரு பிள்ளை தேவையில்லை. செத்து தொலை. சின்ன பையனை ஏன் போட்டு இப்படி அடிக்கிற? விடுங்க கைய. டேய், யாருடா உனக்கு இந்த தைரியம் கொடுத்தா? சொல்லுடா. அப்பா. அப்பாவா? அப்பான்னு சொல்லாதடா, உன் நான் கழுகி போயிடும். அவர் எல்லா வகையிலும் பெரிய மனுஷன்டா. அவரோட நான் இன்னைக்கு நேத்தா வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரை பத்தி எனக்கு தெரியாத? உத்தமருடா, உத்தமரு. ஜோதி, நீ என்னமோ நினைச்சிட்டு எதையோ பேசுற. என்ன இருந்தாலும் அவன் தலைக்கு மேல வளர்ந்த பையன். அவன் இப்படி நீ கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. என்னங்க செய்யறது? அம்மா, பசங்கள்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஐயா, இந்த பசங்களுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா வர்ற பொண்ணுங்களாவது உங்களை கண்டிக்க மாட்டாங்களா? இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா? நல்ல யோசனை தான்மா. அக்கா தங்கச்சிகளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த பசங்க அப்படி இப்படி போனாலும் அவங்க குடும்பத்தை கட்டி காப்பாத்திடுவாங்கம்மா. உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லதும்மா.